ஹலோ மக்களே! காஞ்சி காமாட்சி அம்மனுடைய ஸ்தலம் தாங்க இது. இந்த தாயாரை பற்றி தாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிழக்கு கோபுரங்க. இந்த அம்மா இந்த காஞ்சிபுரத்தில் எப்படி அமர்ந்தாங்கன்ற விஷயத்த சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டுக்கங்க மக்களே. வண்டாசுரன்ற ஒரு அசுரன் இருந்தால் அவன் பார்த்தீங்கன்னா பிரம்மாவிடம் வரம் பெற்றாங்க. 9 வயசு பெண் குழந்தையால் தான் அவனுக்கு மரணம் நேரணும்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை பெற்றான். அதனால் என்ன பண்ணால் அவன் தேவர்கள்லாம் ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பித்தான். அந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் என்ன பண்ணாங்க, சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. சிவபெருமான் இதுக்கு ஒரே தீர்வு பார்வதி தாயார் தான். பார்வதி தாயார் தான் அந்த அசுரனை கொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. உடனே தேவர்கள் என்ன பண்ணாங்க, பார்வதி தாயார்கிட்ட போயிட்டு முறையிட்டாங்க. பார்வதி தாயாரும் சரின்னு சொல்லிட்டு அந்த அசுரனை கொல்றதுக்கு முன் வந்தாங்க. பார்வதி தாயார் என்ன பண்ணுறாங்க, அந்த அசுரனை கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு அவனுடைய பிரேதத்தை எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வர சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குழி தோண்டி இந்த அசுரனை புதைச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதன் அடியில் 24 காயத்ரி மந்திரத்தை சொல்லி 24 அச்சாரமாக அதன் தூண்களை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த கதவுகளை பூட்டிட்டு நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தாயார் சொல்கிறாங்க. அதேமாதிரி அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் பார்க்குறாங்கங்க, அந்த இடத்துல காமாட்சி தாயார் உருவெடுத்து அமர்ந்த கோலத்தில் இருக்காங்கங்க. இதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஆனந்தமாயிடுது. அப்படி தாங்க இந்த தாயார் வந்தாங்க. ஒரு அசுரனை கொல்றதுக்காக அந்த இடத்துல உருவமைக்கப்பட்டவங்க தாங்க இந்த தாயார். இப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலங்க இது. இந்த அற்புதமான ஸ்தலத்துக்கு நாங்கள் போயிட்டு அந்த தாயாரை வழிபட்டதில் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தங்க. நாங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா நைட் டைமுன்றதுனால ஸ்தலம் கொஞ்சம் காலியாக தாங்க இருந்தது. அதனால் நாங்கள் அந்த தாயாரை வழிபட்டுட்டு தாங்க அழகாக வந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரகாரத்தில் அன்னபூரணி தாயார் இருக்காங்க, சரஸ்வதி தாயார் இருக்காங்கங்க. அதுக்கப்புறம் சங்கரர் இருக்காங்க, ஆதிசங்கரர் உருவமைக்கப்பட்டிருக்காரு. அதை பார்க்க சொல்ல எங்களுக்கு ஆனந்தமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, அந்த ஸ்தலத்தில் பெருமாள் இருக்காருங்க. அவரை வழிபட்டுட்டு வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா அந்த கோபுரங்களை நம்ம வழிபடலாங்க. கோபுர தரிசனம் நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா தீர்த்தம் இருக்குங்க. அந்த தீர்த்தத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா பஞ்ச தீர்த்தம்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அந்த தீர்த்தத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சைடே வந்துட்டு இருந்தீங்கன்னா துர்கையினோட சன்னதி இருக்குங்க. அந்த துர்கையினோட சன்னதியும் பார்த்துட்டு நம்ம வரலாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலங்க. நாங்கள் போயிட்டு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தங்க. நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இனி தான் போகணுன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற இந்த ஸ்தல வரலாறு வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். அடுத்த ஒரு நல்ல ஆலய தரிசன வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி.